ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தமல்லி வந்து நம்ம சீட்ஸ் போட்டு தான் வளர்த்துருப்போம். அது வந்து 15 டேஸ் ஆகுங்க. நம்ம கொத்தமல்லி விதை போட்டு அது முளைச்சி வரதுக்கு 15 டேஸ் ஆகுங்க. நம்ம கொத்தமல்லி நம்ம எடுக்கிறதுக்கே 30 டேஸ் ஆகிடுங்க. நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சீக்கிரமாக வரத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லி வேர் இருக்குது பாருங்கள். நேற்று கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேங்க. மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டு இது வந்து இன்னைக்கு இப்போ வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. தண்ணியில் ஊற வச்சு பாருங்கள், கொஞ்சம் வேர் வந்து கொஞ்சம் காஞ்சி போகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஊனி விட போகிறோம். 3 நாள் இதில் வந்து புது துளிர் வந்துடுங்க. இது டக்குன்னு வந்துடுவாங்க. நம்ம அப்பப்போ வரும்போதெல்லாம் சைடில் இருக்க அந்த பிரான்ச்சஸ் மட்டும் நம்ம சைடில் இருக்க அந்த கொத்தமல்லி மட்டும் நம்ம பறிச்சுட்டு போயிடலாம். இல்லை 15 டேஸ் ஆகுங்க நம்ம வந்து கொத்தமல்லி சின்னதாக முளைச்சி வரதுக்கு. அதனால இந்த மாதிரி பண்ணனா கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்குங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்க, இப்போ கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இன்ச்சு குழி தோண்டி எல்லாத்தையும் நெட்டுட்டேங்க. இது 2 டேஸ் கழிச்சு எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுறேங்க. ஈவினிங் டைமில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. காலையிலே வச்சுனா இது வந்து ட்ரை ஆகிடுங்க. இது வந்து பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லி இல்லைங்க, இது வந்து பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லிங்க. நான் வந்து இதில் நெட்டு விடலான் இருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கேங்க. அதிலே இது வைக்கலான் இருக்கேன். இது வந்து நான் கடையில் வந்து நேற்று முளை கட்டி இருந்தது பாருங்கள், வேர் கூட வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முளை கட்டி அங்கே வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம செடி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து 1 year ஆகும்னு நினைக்கிறேன். இது எப்படி எனக்கு தெரியல, இருக்குது வச்சது கிடையாது. வச்சுருக்கேன், ஆனால் அது கேர் எடுத்து இது வளர்த்தது கிடையாது. இப்போ அப்படியே வைக்கலான் இருக்கேங்க. இது ஃபுல்லாக வெங்காயத்தாள் தாங்க. நம்ம பீன்ஸ் இதெல்லாம் கடையில் வாங்கணும் அவசியமே இல்லைங்க. நம்ம கடைக்கு போகிறோம், இந்த மாதிரி இது பாருங்க, கடையில் இந்த மாதிரி முத்தி போயிருந்ததுன்னா நம்ம அந்த விதையை எடுத்து வந்து கூட விற்கலாங்க. நான் அப்படி தாங்க எடுத்து வந்து நான் போடுறது. பாருங்கள், இதெல்லாம் முத்தி போயிருக்கு பாருங்கள், இதெல்லாம் முத்தி போயிருக்கு பாருங்கள். இந்த விதை போட்டோன்னா கண்டிப்பாக வளருங்க. இந்த பாட்டில் போட போகிறது கிடையாது, வேறு பாட்டில் தாங்க போட போகிறேன். இந்த பாட்டில் போடலான் இருக்குங்க. இது வந்து நான் தண்டுக்கீரை வேறு பாட்டிலேருந்து எடுத்து இதில் மாற்றி வச்சேன். இதுலேயே இந்த விதை போடலான் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கடையில் நம்ம வந்து விதை வாங்கிறதுக்கு போக முடியலன்னா, கடைக்கு போக முடியலன்னா, இந்த மாதிரி நம்ம காய்கறி கடைக்கு போனோம்னா எதனா ஒரு விதை முத்தி போயிருக்கோம், அதை வாங்கிட்டு வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம போடலாங்க. 2 போட்டுருங்க. 2 போட்டோன்னா ஒரே வேர் ஆகிடுங்க. நமக்கு 2 செடியாக கிடைக்கும், ஆனால் ஒரே வேர் ஆகிடுங்க. இந்த பாலாக்கீரை வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேங்க. பாலாக்கீரை கட்டு வாங்கிட்டு வந்து அந்த கீரையை கிள்ளிட்டு அதுதாங்க நான் ஸ்டெம்மை தாங்க நெட்டு வச்சேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. நான் வந்து ஈவினிங் டைமில் வச்சேன், ஆனால் வந்து தண்ணி ஊற்றாமல் போயிட்டேங்க. அதனால் மறுநாள் கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சுங்க. போன வாரம் ஃபுல்லாக செம மழைங்க. அந்த மழையிலேயே இது வந்து நல்லா ஊனி நல்லா இப்போ தளிச்சு வந்துருச்சுங்க. இந்த புது லீஃப்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், 2 க்ரோ பேக்ஸில் வச்சேன். 2 க்ரோ பேக்ஸில் வச்சேங்க. 2 க்ரோ பேக்ஸ்லேயே வந்துச்சு பாருங்கள். இது நெக்ஸ்ட் நம்ம ஹார்வெஸ்ட் வீடியோ நான் காட்டுறேன். இது பாருங்கள், இதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து இதுலேருந்து வேர் வருங்க. இது பாருங்கள், 2 டேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கேருந்து வேர் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து வேர் வந்திருக்கா பாருங்கள். இது வந்து நான் வைக்கும்போது கொஞ்சம் லீஃப்லாம் சின்னதாக இருந்துச்சுங்க. இப்போ லீஃபாக வளர்ந்து வந்திருக்குங்க. இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து கொஞ்சம் அது விரிஞ்சிருக்கு பாருங்கள். இதுலேருந்து அந்த ஸ்டெம்மு வளருங்க. வேர் வந்து இங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். இங்கே வருது பாருங்கள், இங்கேருந்து தெரியுதா, இங்கேருந்து வருது பாருங்கள். இது பாருங்கள், இதுங்க பிளாக்பெர்ரி ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் காய் வந்ததுங்க. போன வருஷம் காய் வரல, போன மே மந்தில் காய் வரலைங்க. இந்த வருஷம் பாருங்கள் மொக்கு வைக்குது, ஃப்ளவர்ஸுங்க இதெல்லாம். இந்த வெரைட்டி அவரைக்காய் பாருங்கள், இது வந்து கடையில் விற்கிற இந்த அவரைங்க. இது வந்து நான் வந்து விதைலாம் நான் வாங்கவே இல்லை. இந்த மாதிரி கடையிலேருந்து முத்தி போனது எடுத்து வந்து போட்டேன் பாருங்கள். அதுலேருந்து வந்த செடி தாங்க இது. பாருங்கள், எவ்வளோ கொத்தா சீக்கிரமாக டக்குனே காய் பிடிக்குங்க. நம்ம வளர நம்ம ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணவே தேவையில்லைங்க, டக்குன்னு காய் பிடிக்குங்க.
இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வாடகை இருக்கவங்க வந்து அவங்க பேஷன் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. அவங்க கட் பண்ணி போட்டாங்க பாருங்கள். அதுலேருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்து இது வந்து வச்சேன். 4 கட்டிங்ஸ் எடுத்துன்னு வச்சேங்க. இப்போ வளர்ந்துருக்குங்க. இப்போ ஃப்ளவரும் வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பேஷன் ஃப்ரூட் கட்டிங்ஸ் வச்சா வராதுன்ட்டு. நான் இந்த மாதிரி நான் வச்சு ட்ரை பண்ணேன். இப்படி கட்டிங்ஸ் வந்திருக்குங்க. இது என்ன கலர்னு தெரியாது. நான் வச்சுருக்கிறது பர்பிளுங்க. நான் அதையும் காட்டுறேன். இது என்ன கலர்னு எனக்கு தெரியல பாருங்கள். இது பானா சப்போட்டாங்க. இது ஃப்ளவர் வச்சுருக்குங்க. போன வருஷம் வாங்கினா இந்த விஷயம் வச்சுருக்கு பாருங்கள். இப்போ சின்ன செடி தாங்க நான் வாங்குவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து புஷ்ஷியாக வளர்க்க முடியும். நம்ம ரசித்து வளர்க்க முடியுங்க. நம்ம துளிர் விடுறதெல்லாம் பார்த்து நம்ம ரசித்து வளர்க்க முடியும். நம்ம பெரிய செடியாக வாங்கி வளர்த்து நம்ம அதுலேருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காதுங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன செடியாக வாங்கிச்சுன்னா கொஞ்சம் ரசித்து நம்ம வளர்த்து அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் அந்த அளவுக்குலாம் நான் விருப்பப்பட மாட்டேங்க. எனக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி துளிர் விடுறது, இந்த மாதிரி பூ பூக்கிறதாங்க நான் ரசிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி துளிர் விடுறதுலாம் பார்த்தோன்னா அதை அப்படியே போயிடுங்க. பாருங்கள், ஒரு சூப்பராக ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பேஷன் ஃப்ரூட்டுங்க. இது வந்து பர்பிள் கலர் நான் வச்சுருக்கிறது தான். இதுவும் ஃப்ளவர் விற்குதுங்க. ஒரு வாட்டி காய் வந்து முடிஞ்சிச்சுன்னா திருப்பியும் காய்க்கோங்க. இது பேஷன் ஃப்ரூட்லாம் ஆல் சீசனுங்க. எந்த டைம் இருந்தாலும் வளருங்க. எந்த டைம் எப்போ இருந்தாலும், எந்த கிளைமேட்டு, எந்த சீசன் எப்படி இருந்தாலும் அது பேஷன் ஃப்ரூட் நான் வளருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க ஃப்ரூட்டு. பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் தாங்க. கிடைப்பா அந்த அந்த புது துளிர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ க்ரீன் கலராகவும் இருக்குது, ப்ரௌன் கலராகவும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அந்த ஃப்ரூட்டு சாப்பிட்றதோட எனக்கு இந்த மாதிரி துளிர் விடுறது, எனக்கு நம்ம செடியை வளர்ந்துட்டு எப்போ ஃப்ளவர் வரும்னு காத்துட்ருப்போம். நம்ம ஃப்ளவர் பார்ப்போம் பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம் தனி சந்தோஷங்க. அந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சோன்னா நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுங்க, அவகேடோங்க. இது வந்து ஆப்பிளுங்க. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. நான் 3 வெரைட்டி வச்சுருக்கேங்க. பாருங்கள், பட்டு பாருங்கள். இது வந்து மொக்குங்க, ஃப்ளவர் வச்சுருக்குங்க. இது காய்க்குமா இல்லைன்னு தெரியல. இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆப்பிள் ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு வேறு வெரைட்டிங்க ஆப்பிள்ங்க. இதுவும் ஃப்ளவர் வைக்கிது பாருங்கள். இந்த லீஃபெல்லாம் பிச்சின்னு போனாங்க. நேற்று பிச்சின்னு போயிட்டு அதை அப்படியே தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு நான் தலைக்கெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சேங்க. நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து கடையில் விற்கிறதா இப்போ போடுறதே கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம கடையில் க்ரீம்ஸை நான் நிறைய வாங்கி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க. அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாதுங்க. நம்ம இந்த க்ரீமு இந்த சீரம்னு சொல்லி காட்டுறாங்க. நம்மளும் 600 700 கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் வந்து அது எதுவுமே போடலாம், ஒரு எண்ணெய் பிசுறாக தாங்க இருக்குது. நம்ம மூஞ்சிக்கு வந்து பிம்பிள்ஸ் தாங்க. நம்ம அந்த சீரமாக தேய்ச்சாலே நம்ம மூஞ்சில் வந்து பிம்பிள்ஸ் தாங்க வந்துடுது. நான் இதுமாதிரி பண்ணுறதே கிடையாதுங்க. நான் வாங்கின சீரம் அப்படியே நம்ம மாலுக்கு போகிறோம், நம்ம அது மாதிரி காட்டுறாங்க. சரி, ஏதோ ஒரு ஆசையில் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் வந்து அது எதுவுமே நம்ம போட்டால் நம்ம ஸ்கின் பிரைட்னிங்கும் ஆக மாட்டேங்குது, லைட்னிங்கும் ஆக மாட்டேங்குது, ஒயிட்னிங்கும் ஆக மாட்டேங்குது. இருக்கிற கலர் தாங்க இருக்குது. அதனால இல்லை, இப்படி தாங்க நான் இந்த மாதிரி லீஃபை தாங்க இப்போலாம் நான் தலைக்கெலாம் நான் போடுறேன். கொய்யா லீஃபு டெய்லி ஒரு லீஃபை எதனா பிரிச்சுன்னு போயிட்டு நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை முல்தானி மட்டி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெட் சூரியன் செரி அதெல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் போட்டு அதை தாங்க நான் ஃபேஸுக்கு தடுறது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து இந்த வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கொஞ்சம் அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நகை வாங்கி வைங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைங்க. ஏன்னா நமக்கு வந்து இருக்கிறது தான் நம்ம கலர் இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுலேருந்து நம்ம கலர் ஆன்டி ஆக்சிடென்ட் போயிட்டு நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு கலர் கிடைக்குமே கண்டி. நம்ம இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் போட்டோம்லாம் நமக்கு வந்து கலர்லாம் வராதுங்க, இருக்கிறது தாங்க இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வெள்ளையாக இருக்கிறவங்கள வச்சு தான் பண்ணுவாங்க. யாருன்னா கருப்பாக இருக்கிறவங்க வச்சு நம்ம பண்ணுவாங்களா? அப்படியே வச்சு பண்ணாலும் லைட்டிங்லாம் போட்டோன்னா அவங்க ஃபேஸ் வந்து பிரைட்டாக தான் தெரியும். நீங்கள் அதை நம்பிலாம் நீங்கள் யாருமே ஏமாறாதீங்க. நீங்கள் வந்து எது இருந்தாலும் நமக்கு இருக்கிறது தாங்க இருக்கும். நம்ம வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி லீஃபை வச்சு ட்ரை பண்ணி
நான் அவ்வளோ க்ரீம்ஸ் வாங்கிட்டேங்க. நைக்காவில் வந்து நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோக்குள்ளே வாங்கினா பர்த்டே அன்னைக்கு பவுச் வரும், அந்த மாதிரிலாம் gift வரும்னு சொல்லிட்டு நான் நிறைய காசு அப்போ நான் வேஸ்ட் பண்ணேன். நான் ஆஃபீஸ் போகிறப்போ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். நான் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறேன். அப்போ வந்து நான் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் வந்து 3000 தான் இருந்துச்சு 1 கிராம். அப்போ அந்த மாதிரி நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் நான் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு 2 வாட்டி நான் பண்ணேங்க. அது வந்து 5000 ரூபாய் ஒரு வாட்டி பண்ணேன். அப்போ வந்து நகை விலை 1 கிராமே 3000 ரூபாய் தான். அப்போ வாங்கி வச்சுட்டா இப்போ வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் அந்த நகை நம்ம ஏன் அப்போ வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நினச்சி பார்க்குறேன். காசை வந்து இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க. நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட் சாப்பிடுங்க. இது வந்து பார்பாஸ்செரிங்க. இந்த மாதிரிலாம் இதில் பார்பாஸ்செரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வாங்கி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். மல்பெரி அப்ளை பண்ணுங்கள். மல்பெரியில் தான் நம்ம ஃபேஷியல், மல்பெரியில் தான் அந்த இதில் வந்து ராகாவில் வந்து மல்பெரியில் தாங்க ஃபேஷியல் கிட்டே தயாரிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நம்ம அதுக்கு நம்ம க்ரீமாக வாங்கி நம்ம தடவை ஃப்ரூட்ஸாகவே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஒரு காசு இப்போ சேர்த்து வைங்க. இப்போ நம்மக்கிட்ட காசுன்னு இருந்தால் தாங்க நாளைக்கு எல்லோரும் மதிப்பாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்க எல்லாமே ஆடம்பரம் இப்போ நம்மளுக்கு நம்ம வாங்கத்தில் ஆடம்பரமாக தெரியும். அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்களும் நமக்கு நிரந்தரம் கிடையாது, புருஷனும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டும் தனிமையாக இருப்ப பாருங்க. அப்போ வந்து நமக்கு யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம கையில் இருக்கிறது மட்டும்தாங்க நமக்கு உதவியாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் இருக்கிறத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைங்க. பிள்ளைங்களுக்காக, உங்கள் பசங்களுக்காக நீங்கள் எதனா வாங்கி சேர்த்து வைங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய க்ரீம்ஸ்லாம் வாங்கி யாரும் ஏமாறாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி காட்டுனா சொல்லுங்கள். நான் எத்தனை சீரம் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய கம்பெனி பிராண்டட் தாங்க. எல்லாம் 600 ரூபாய் 700 ரூபாய் வாங்கி வச்சு எல்லாம் முழுசாக பாட்டில் அப்படியே இருக்குதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கடுப்பாக வருது. அவங்களுக்குலாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறத அவங்க அது காசு வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம காசு தாங்க வீணாகும். நீங்கள் ஒரு காசை நீங்கள் சேர்த்து வைங்க. நான் பிளான்ஸுக்கு நான் செலவு பண்ணுவேங்க. நான் பிளான்ஸுக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணுவேன். 1000 ரூபாய் செடி கூட வாங்குவேன். அது செத்து போயிடுச்சா திருப்பி அதே செடி வாங்குவேன். ஏன்னா அது சாப்பிட்டா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் அதுக்கெலாம் நான் செலவு பண்ணுவேன். மற்றதுக்கெலாம் நான் இப்போதைக்கு எதுவுமே செலவு பண்ணுறதே கிடையாதுங்க. நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.